ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடன். நம்ம ஆதரையில இன்றைக்கு முருகன் வழிபாட்டிற்கு உகந்த விளக்குகள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். நிறைய இருக்குங்க. நியர்லி ஒரு 6 டிஃப்ரெண்ட் விளக்குகள் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். இது நீங்க பாத்தீங்கன்னா ஓம் வேல் விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், தமிழ் பிரணவ ஓம் இருக்கு, அதே மாதிரி இங்க வேலும் நமக்கு இருக்கு. கீழ்ப்பகுதியில பாத்தீங்கன்னா அழகா ஒரு லோட்டஸ் பேஸ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. இந்த விளக்கு பகுதியும் நல்லா அகண்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக ஊற்றலாம். ஸோ தீபம் அதிகமான நேரத்துல உங்களுக்கு அந்த தீபம் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு நல்லா அழகா பண்ணியிருக்காங்க. 8 இன்ச்சஸ் ஹைட்ல பண்ணியிருக்காங்க, பிரீமியம் குவாலிட்டி பிராஸ்ல. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 6 முக விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்க பார்க்கலாம், 1 2 3ன்னு 6 விளக்குகள் இருக்கும். நடுவுல இந்த மாதிரி வேல் கொடுத்திருப்பாங்க. இதுவுமே நீங்க பாத்தீங்கன்னா முருகனின் வழிபாட்டிற்கு சஷ்டியாக இருக்கட்டும், செவ்வாய்க்கிழமைகளாக இருக்கட்டும், எல்லா நேரங்கள்லயும் இந்த விளக்குகள் நீங்க பயன்படுத்தலாம். ஸோ இதோட ஹைட் நீங்க பாத்தீங்கன்னா 7 இன்ச்சஸ்லயுமே இருக்கு, நம்ம கிட்ட 5 இன்ச்சஸ்லயுமே இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு அதோட குவாலிட்டி தெரியும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஷட்கோண விளக்கு. ஷட்கோணம்ன்றது இந்த ஸ்டார் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் ஷட்கோணம்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே சரவண பவ என்ற எழுத்து அந்த ஷட்கோணத்தில் தான் அடங்கும். ஸோ இது முருகனுக்கு மிகவும் உகந்த ஒரு அந்த சிம்பிள்னு சொல்லுவாங்க, அந்த ஷட்கோண சிம்பிள். ஸோ அதை பயன்படுத்தி ஒரு விளக்கு இருக்கு. இதுவுமே ரொம்ப சிறப்பானது. அதற்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 3 இன்ச்சஸ்க்கு ஓம் வேல் விளக்கு இருக்கு. ரொம்ப அழகா குட்டியா ஒரு சாமி படத்துக்கு மேல முன்னாடி நீங்க ஏத்தணும்னா இந்த மாதிரி ஏத்திக்கலாம். அதுலயுமே இன்னும் குட்டியான விளக்கு வேணும்னா இது ஒரு 1 இன்ச் தான் இருக்கும் நமக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த காயின் பேஸ்ல இந்த முருகனின் திருவுருவம் இருக்கும். அதுல ஒரு விளக்கும் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஆக சிறியதுல இருந்து பெரியது வரைக்கும் உங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய முருகனுக்கு ஏற்ற சைஸ்ல நீங்க இந்த விளக்குகளை வாங்கிக்கலாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும் அல்லது நட்சத்திரங்களில் கிருத்திகை நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் முருகனுக்கு மிக மிக உகந்தது. அதே மாதிரி மாதம் மாதம் வருகின்ற சஷ்டி விரதமும் ரொம்ப அருமையான ஒரு நாளாக முருகனின் வழிபாட்டுக்கு சொல்லப்படுகிறது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி விளக்குகள் தேடிட்டு இருக்கீங்களோ உடனே மறக்காம நம்ம கிட்ட கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க புலனம் நேரடியா வரலாம், அல்லது இது எல்லாமே நம்மளோட ஆன்லைன் ஷாப்ல நம்ம லிஸ்டிங் பண்ணியிருக்கோம், அதுலயுமே நீங்க எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.